ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு அப்டேட் தான் என்ன அப்படின்னா, பாண்டியன் ஸோ சீசன் 2 வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீசன் 1 வந்து முடிய போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஆல்ரெடி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன். பட் கொஞ்ச நாளைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற பிளானில் வந்து சேனல் சைட்லேருந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கொடுத்துருந்தேன். இப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து பிஎஸ் வந்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, பிஎஸ் வந்து என் பண்ணிட்டு PS2 வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. பட் வந்து அங்கே இருக்க ஆக்டர்ஸ் வந்து ஒத்துக்கலை அப்படிங்கிற ரீசனால ஓகே PS2 இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு PS1ஓட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த நிறைய சேனல்ஸ்ல வந்து கொஞ்சம் டைம் சேஞ்சஸ்லாம் நடக்குது. ஸோ இந்த ரீசனால ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் பாண்டியன் சோர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வீனஸ் உடைய ஒரு நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து லான்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே இருந்துச்சு. பட் திடீர்னு வந்து சன் டிவி சைட்ல இருந்து இவ்வளோ பெரிய சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு சஸ்டெயின் பண்ணி நிற்கணும் அப்படின்னா இப்போதைக்கு பாண்டியன் சோர்ஸ் தவிர வேற எந்த ஒரு சீரியலுமே அங்கே கிடையாது. ஸோ இந்த சில ரீசன்ஸ்னால பாண்டியன் சோர்ஸ் சீசன் 2 கொண்டு வர ஐடியால இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் டீமும் சரி, சேனல் டீமும் சரி இந்த ஒரு பிளான்ல தான் இருக்காங்க. பட் அஃபிஷியலாக பாண்டியன் சோர்ஸ் உடைய சீசன் 2 வந்து வரப்போது, இது வந்து உண்மைதான். ஸோ சீசன் 2 அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீக்குவலான ஸ்டோரியா இல்லை என்டையரா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியா அப்படிங்கிற பற்றின டீட்டெயில் தெரியல. பட் ஹேமா வந்து அவங்க ஸ்டோரியில் இருக்காங்க, வந்து ஸ்டோரி போட்டு கெஸ் வாட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு சீக்குவல் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது. இப்போ வந்து சுஜிதாவும் சரி, குமரனும் சரி நடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்களா, இல்ல ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து என் பண்ணிட்டு கொஞ்சம் கேரக்டர்ஸ் வச்சுமே மட்டும் மூவ் பண்ண போறாங்களா? ஏன்னா இங்க வந்து சரவண விக்ரம் வந்து பிக் பாஸ்ல இருக்காரு. ஸோ அவர் வந்து பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ அவரோட கேரக்டர் வந்து இப்போ ஒமிட் ஆயிருச்சு. ஸோ சீரியல் வந்து அவர் வந்து ட்ரைனிங் போற மாதிரியான ட்ராக் வந்து ஒரு 3 months கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து பாண்டியன் சோர்ஸ்ல இருக்கு. பட் PS2 எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் ஒரு டீம்ல இருந்து, அதாவது பழைய டீம்ல இருந்து கொஞ்சம் பேர் இங்க இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. பட் இதுல என்ன சொல்றீங்க, பிராங்கா சொல்லணும்னா சுஜிதா வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, குமரனும் பண்ண முடியாது, சரவண விக்ரமும் பண்ண முடியாது, வெங்கட்டும் ஆல்ரெடி ஒரு சீரியல்ல ஹீரோவா பண்றாரு. ஸோ 2 சீரியல் அட் அ டைம் ஹீரோவா ஒரே சேனல் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும்போது எப்படி மூவ் பண்ண போறாங்கன்னு எனக்குமே சீரியஸா தெரியல. பட் எனிவே பாண்டியன் ஸோ சீசன் 2 வருதுன்ற போது ஹாப்பியாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவான சீரியல் இவ்வளோ தூரம் வருது. ஸோ அதுக்கு சீசன் 2 கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய ஒரு சாதனைகள் வந்து சீசன் 2ஓட சேர்த்து பாண்டியன் சோர்ஸ் படைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இஷ்டமே கூட. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.